சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன். ஆடியோ டான்ஸ் தான் வந்து ஸோ பாலா, சூர்யா, சிவகார்த்தின், அருண் விஜயெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி சார் நினைக்கிறீங்க நீங்கள்? அது நிறைய பேர் வந்து இப்போ அவங்க ஒன்றா கூடனால வந்து நீங்கள் யூடியூப்பில் பொதுவாக பேசுனது செய்தியாக வந்து தப்பு இதெல்லாம் கிடையாதுங்க, உண்மைக்கு புறம்பான விஷயம்லாம் நடந்த உண்மை ஒன்று தான். வந்து அதை தாண்டி இது அப்படியே இருந்துடும். அது வந்து எப்போயும் வந்து பகையாளியாக இருந்துட மாட்டாங்க, எதிரியாக இருந்துக்க மாட்டாங்க. அதை தாண்டி வந்து நண்பர்களாக உண்டு. ஒரு சின்ன வட்டம் தான் சினிமான்னு. இந்த சினிமா வட்டத்துக்குள்ளே ஒருத்தரை மீட் பண்ணிக்கிறது இப்போ வந்து சந்திச்சாச்சு. ஆனால் நடந்தது உண்மை. வணங்கான் படம் சூர்யா நடித்து சில நாட்கள் நடித்து ட்ராப் ஆனது உண்மை. பாலாவுக்கும் சூர்யாவுக்குமான ஒரு முரண்பாடு ஏற்பட்டது உண்மை. பாலா அதற்கான ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டார். நந்தாவில் நான் பார்த்த சூர்யா, பிதாமணில் நீங்கள் பார்த்த சூர்யாவுடன் ஒரு நாள் இணைவோம் அப்படின்ட்டு இப்போ இந்த படத்தை ட்ராப் பண்ணணும்னு. இதே போல் இங்கே சிவகார்த்திகேயனுக்கும் அருண் விஜய்க்கும் நடந்த விஷயம். இதெல்லாம் மீறி ஒரு 25 வருஷம் சினிமா பயணம், குறிப்பாக சேதுன்னு ஒரு படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு ட்ரெண்ட் செட்டர். வந்து எப்பயாவது ஒரு சமயம் அது மாதிரியான படங்கள், ஒருதலை ராகம் இந்த மாதிரியான படங்கள் வந்து அமையும். அப்படி ஒரு படம் சேது வந்து அமைஞ்சப்போ பெரிய ஒரு பரபரப்பு உண்டாகுச்சு. அந்த படத்தும் இயக்கிய பாலாவுடைய 25வது ஆண்டு. அதை தாண்டி வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச்சு. இதில் யார் இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு மீடியா முதல் கொண்டு மற்றவர்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக 2 பேர் வந்து ஒருத்தர் சூர்யா, இன்னொருத்தர் விக்ரம் வருவாங்க. ஏன்னா வரத்துக்கு முன்னாடியே வந்து சூர்யா வந்தால் என்ன பேசுவார், விக்ரம் வந்தால் என்ன பேசுவார்ன்ற மாதிரிலாம் முந்த நாள்லேருந்து செய்தியெல்லாம் போயிட்டு இருந்து. சூர்யா வந்திருந்தார், அவர் பங்குக்கு அவர் பேசினார். அப்புறமா வந்து சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன், அருண் விஜய் இதையெல்லாம் தாண்டி மணிரத்னம், மிஸ்கின் இந்த மாதிரியான அவர்கள்லாம் வந்து பாலாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. பாலா மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. பாலாவுக்கும் சூர்யாவுக்குமான ஒரு பிரச்சனை, ஒரு படம், அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் ஏற்பட்ட ஒரு விஷயம், அது 2 பேருக்கான முரண்பாடு, அது கதையில் ஏற்பட்டுருக்கலாம், கேரக்டரில் ஏற்பட்டுலாம். இதெல்லாம் மீறி அவருக்கு நான் நல்ல தம்பி, எனக்கு அவர் நல்ல அண்ணன் அப்படின்னு சொன்னது, அது கூட இன்னும் இதுவாக சொல்லியிருந்தார். வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையான எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நந்தா படத்தில் வந்து சிகரெட் பிடிக்கிற காட்சி எனக்கு வரல, கிட்டத்தட்ட ஒரு 100 தீக்குச்சி கீழே போட்டு கொளுத்தியிருந்தேன், அவர் தான் எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் ரோலெக்ஸில் அவ்வளோ ஸ்டைலாக நான் பிடிச்சேன்ட்டு அவர் பங்குக்கு வந்து மேடை கிடச்சுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். வந்து ரைட்டு. அடுத்து கூட அவர் என் தம்பி முன்னாடி சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஆமாம், அது இதுவும் இவர் அந்த சிகரெட் பற்றி பேசணுன்னு பாலாவும் சொல்லியிருந்தார். வந்து நான் வந்து சூர்யா முன்னாடி பிடிக்க மாட்டேன், ஒரு நடிகர்கள் முன்னாடி பிடிக்க மாட்டேன்றதை தாண்டி என் தம்பி வந்து என்னுடைய உடல் மீது அக்கறை கொண்டவர், வந்து என் உடல் நலம் மீது அக்கறை கொண்டவர், அதனால் இதை பிடிக்காதீங்கன்னா உடம்பு இதுவாயிடன்னு ரொம்ப உரிமையாக கேட்பார். அதனால் அவர் எதற்கு பிடிக்க மாட்டேன்னு அவரும் ஒரு பங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பிட்டு ஒரு 10 படம் தான் அதுக்குள்ளே தான் பண்ணியிருப்பார். பட் நோட்டபுளாக வந்திருக்காரு. தேனி மாவட்டத்துலேருந்து பாரதி ராஜா சாரும் சரி, பாலா சாரும் சரி, ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 20 வருஷம் எப்படி சார் பயணம் நீங்கள் பார்க்குறீங்க பாலா சார்? இல்லை, உண்மை தான். அது நான் நல்ல ஞாபகம் இருக்குது பிரவீன். எனக்கு வந்து சேது படம் வந்து படப்பிடிப்பு முடிஞ்சு அந்த படம் வந்து பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு நண்பர் தான் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு உதவி இயக்குனர் தான் ஒருத்தர் சொல்கிறாரு, சேதுன்னு ஒரு படம் பாலான்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு, வேறு லெவலில் இருக்குதுங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தேன். அந்த பத்திரிகையில் ஃப்ரீலான்சராக எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதில் வந்து இன்சார்ஜாக இருந்தவர் திருவாரூர் குணா, அவர்கிட்ட கேட்டப்போ எடுத்துன்னு வாங்க போயிட்டு எடுத்துன்னு வாங்க அப்படின்னாரு. போனால் பாரதி ராஜா நீங்கள் சொன்னீங்கள்ல, அதே தேனியிலேருந்து வந்த ஆளுமைகள் அப்படின்னு, பாரதி ராஜாவுடைய அலுவலகம் இன்றைக்கே இருக்குது. வந்து பார்சன் காம்ப்ளெக்ஸில் அந்த அலுவலகத்துக்கு எதிர்த்தா மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங்கில் அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கடைசி ஃப்ளோரில் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒடிசலாக ஒருத்தர் போய் ஒல்லியாக உட்காந்துட்டு இருந்தாப்புல, பக்கத்தில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இவர் தான் டைரக்டரா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட இருந்தது. அப்புறம் பேச ஆரம்பித்த பிறகு அவரெல்லாம் பேசி சேது படத்தை பற்றிலாம் சொன்னப்போ அந்த சொன்ன விதமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது உருவத்தை பார்த்து நமக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை எனக்கு, உண்மையாக சொன்னோம்னா இவர் உண்மையிலே டைரக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு. நான் அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டு இந்த விஹெச்எஸ் கேசட்டில் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இருந்தது, இந்த டெக்கில் போட்டு பார்ப்பாங்க பாருங்கள். அப்புறமா தான் சிடி கிடி எல்லாம் வடிவமாக மாறிடுச்சு. பார்த்தோன்னே உண்மையிலே ட்ரெய்லரை பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டேன். அதன் பிறகு அந்த சேது படம் வந்து வியாபாரம் ஆகாமல் பல டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஷோ, மீடியாக்களுக்கு ஷோ போட்டு கடைசியாக மீடியாவுக்கு ஷோ போட்டாங்க. ஆந்திரா கிளப், டி நகர் ஆந்திரா கிளப் பக்கத்தில் தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர் இருந்தது. போட்டுட்டு மீடியாவும் பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் பேர் தான் வந்து ஒரு 40-45 பேர் இருப்பாங்க. போயின உடனே அவங்களுக்கும் பெருசாக என்ன சேது, விக்ரம் ரைட்டு ஏற்கனவே தெரிஞ்சவர், அவர் நிறைய ஃப்ளாப் கொடுத்த ஒரு ஹீரோ, ராசி இல்லாதவர். போய்ட்டு படம் பார்த்துட்டு இன்ட்ரோவில் எல்லோரும் ஒருத்தர் மெர்சல் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு வந்தோடனே எங்கே டைரக்டர், எங்கே விக்ரம் அப்படின்னு தேடுற அளவுக்கு ஆகிடுச்சு. வந்து
சேதுவோட வெற்றி தெரியும். அதன் பிறகு நந்தா பிதாமகன் இப்படி சொல்கிற மாதிரி இந்த 25 ஆண்டு காலத்தில் பாலா ஒரு கமர்ஷியல் டைரக்டராக ஒரு மசாலா டைரக்டராக இருந்தால் கண்டிப்பாக 50 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பார் வந்து. ஆனால் ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி, நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு கோட்பாடோடு இருக்கிற ஒரு நபர். அவர் இவ்வளோ தான் இருக்கார். அதனால தான் இது வரைக்கும் பேசப்படுது. இங்கே எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சொன்னீங்களா, அதே மாதிரி இயக்குனர் மகேந்திரனை கூட அவரோட குறிப்பிடலாம். இன்றைக்கி வரைக்கும் மகேந்திரன் வந்து ஒரு சில படங்கள் இயக்கியிருந்தாலும் இன்றைக்கும் முள்ளும் மலரும் உதிரிப்புக்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அது காரணம் அதுதான். ஓகே சார், என்னதான் சண்டையாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் சார் வந்திருந்தா எப்படி சார் இருக்கும்? உண்மையிலே வந்திருக்கணும். அருமையான ஒரு கேள்வி தான். உண்மை என்னென்னா, நீங்கள் சூர்யா வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு வணங்கான்லாம் உண்மையாக சூர்யாவுக்கு தான் அந்த வணங்கான் படத்தை எடுத்ததுனால நஷ்டம் வந்து அவருக்கு ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா ஆச்சு. பாலாவுக்கும் ஒரு இது ஆகிடுச்சு, அந்த படத்தை எடுத்துருக்கலாம், ரைட்டு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாண்டி அவங்களே வந்துட்டாங்க. இப்போ விக்ரம் வருவாரா, விக்ரமுக்கும் பாலாவுக்கும் என்ன வாய்க்கா வரப்பு தகராறு அப்படின்ற முதல் விஷயம். விக்ரம் எப்படி அவருடைய திரைவாழ்வில் ஒரு முக்கியமான படமாக சேது இருந்தது, பாலா அதை எப்படி உருவாக்கினாரோ அதே போல் தன் மகன் துருவ விக்ரமை பாலா தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பாலா கையில் ஒப்படைச்சா அர்ஜுன் ரெட்டி படத்தை ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ணோடனே ஆதித்யவர்மா படம் பேர் இதுவாகிடுச்சு. அப்புறம் பாலா கதை சொல்ல மாட்டார் யாருக்கும், இவரும் விக்ரம் ரைட்டு பையனையே கொடுத்துட்டார் கையில். கொடுத்த அப்புறம் இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக அந்த படத்தை பார்த்த பொழுது, ஏன்னா விக்ரமுடைய நண்பர் தான் அதுக்கு ப்ரொடியூசர்னாங்க, அவங்க முகத்துலேயே ஈயாடலையா வந்து என்னென்னா ஒரு மாதிரி பையனை முதல் படம் இல்லை ஒரு மாதிரி ஏதோ ஒரு AA படம் மாதிரியான இதெல்லாம் கொண்டு வந்துருந்தோன்னே அவருக்கு 2 பேருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் மகனை கூட்டின்னு வந்து அவர் தனியாக படம் எடுத்தார் வந்து. அர்ஜுன் ரெட்டியே வந்து ரைட்ஸ் வாங்கி அவரே எடுத்தார். அந்த பிரச்சனையிலிருந்து 2 பேரும் பேசுறது கிடையாது. அது என்ன தான் பேசுகிறதா இல்லைனாலும் வந்து விக்ரமுடைய திரைவாழ்வில் சியான் விக்ரமுடைய திரைவாழ்வில் மிக மிக முக்கியமான படம் சேது. இதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. விக்ரமுடைய உழைப்பு நடிப்பு எல்லாத்தையும் தாண்டி அதை கண்டுபிடிச்ச டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அதனால் அவசியம் அவருடைய இந்த 25வது ஆண்டு இந்த பயணத்திற்கு விக்ரம் வந்திருக்கணும். அதன் பிறகு 1000 காரணங்கள் சொன்னாலும் அது எடுபடாது. அதுதான் ஏன் வரலன்னு தெரியல. எதிரே பார்க்காம ஒரு விஷயம் நடந்துச்சு, சிவகார்த்திகேயன் வந்தது தான். ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் வந்து அவர் எப்படி சார் இந்த கனெக்ட் ஆனார்? ஆமாம், எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச்சு, அப்புறம் பாலாவுடைய 25வது பயணம், சுரேஷ் காமாட்சி அந்த படத்தை தயாரிச்சிருக்காருன்னு இண்டஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான ஆட்களுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. சிவகார்த்திகேயன் வந்தோடனே எல்லாருக்கும் என்ன ஆகிப்போச்சு, ஓகே ஒரு பக்கம் சுதாகுங்கரா படம், இன்னொரு பக்கம் AR முருகதாஸ், சிபி சக்கரவர்த்தி, இதோடு சேர்ந்து பாலா படத்தில் இவர் நடிக்கிறாரோ அப்படின்னு மேபி நடிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் நமக்கு எதுவும் கிடையாது வந்து. இதெல்லாம் மீறி அவர் மேடை ஏறி பேசுனது தான் இதுவாகிடுச்சு. அது இந்த விழாவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் அருண் விஜய் தான். என்ன அண்ணன் அருண் விஜய் என்னை கூப்பிட்டாரு, தம்பி நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அதில் தான் ஆரம்பித்தது வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களுடைய அண்ணன் தம்பி உறவு என்னன்னு தெரியும், ஒன்றும் தவறாக இல்லை. ஒரு சீமராஜா சமயத்தில் யாரெல்லாம் மாஸ் பண்ணணுன்னு ஒரு விவசாயே இல்லை அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்விட் ஒன்று போட அருண் விஜய், அதுக்கு எதிர்வணியாக வந்து மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படத்தில் சதீஷை பார்த்து கேட்பார், என்னங்க காண்டாயிட்டிங்களா அப்படின்னு. அப்படியே சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு சண்டையாக மாறி, அப்புறம் ஒரு திருமணத்துக்கு கூட அருண் விஜயும் சிவகார்த்திகேயன் வருவாங்க. சிவகார்த்திகேயன் தடன்னு தூக்கி போய் மேடையிலேயே கூட்டு போயிடுவாங்க வந்து. அருண் விஜய் போய் ஓரம் கட்டிடுவாங்க. இதெல்லாம் மீறி இந்த பிரச்சனையை வந்து வளர்த்தா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் மிக புத்திசாலி. அவர் டக்குன்னு அருண் விஜயோடைய மகன் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்தி ஒரு ட்வீட் போட அதை ரீட்வீட் பண்ண. இப்போ சரி, அதான் எப்போவுமே நண்பர்கள், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அருண் விஜய் கோவப்பட்டதில்லை, இயல்பாக மனிதனுக்கு இருக்கிற கோபம் தானேங்க வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஏன்னா அருண் விஜய் வந்து ஒரு சினிமா பின்னணியில் உள்ளவர், அவங்க அப்பா நடிகர், அவங்க அம்மா நடிகை, அப்புறம் வந்து அவங்க சகோதரிகள் நடிகைகள், அப்புறம் அவர் மைத்துனர் டைரக்டரு, இப்படி ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வந்து நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எல்லா வித்தையும் தெரிஞ்சவர் வந்து அருண் விஜய். அது நமக்கு ஒரு களம் கிடைக்கலையே, நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னே ஓடுறாங்களேன்ற ஒரு கோபம், ஒரு பொறாமை அதில் போட்டது தான். அதெல்லாம் மாறி போயிடும். வெற்றி தான் எல்லாத்திற்குமான ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வணங்கால வந்தாச்சு, வணங்கான ஒரு வேலை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுன்னா அருண் விஜய் டாப்புக்குள்ளே வந்துட்டு போயிடுறாரு. நேற்று சிவகார்த்திகேயன் அருண் விஜய் மட்டும் பாராட்டாமல், அப்புறம் நான் ஒரு 14 வயசில் சேது படத்தை பார்த்தேன், இந்த கிளைமேக்ஸ் வந்து என்னை ரொம்ப உலுக்கிடுச்சு, அதுலேருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொன்னது. அப்புறம் நந்தா பார்த்தேன், நந்தா ஒரு எக்ஸலண்ட் ஃபிலிம். இதெல்லாம் தாண்டி அவர் அங்கே ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணார். அதுதான் என்ன எத்தனை மேடையில் காம்பேரிங் பண்ணியிருக்காரு வந்து. அமரன் படத்துக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணோம். அமரன் படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸு. இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு எல்லோரும் பயமுறுத்துகிறாங்க. அப்போ ஒரு சில பேர் வந்து
பாலாசாரோடைய பிதாமகன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு தான். அதனுடைய கிளைமேக்ஸும் ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தான். அது சூப்பர் டூப்பர்ட்டாக ஓடும்பொழுது நாம் என்ன ரைட்டு அப்படின்னு அந்த தைரியத்தில் தான் அந்த படத்தை வெளியிட்டேன்னு அந்த மேடைக்கு தகுந்த மாதிரி அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சை தன் திறமையால் அருமையாக சொன்னார். அதுதான் சுவாரஸ்யமாக இருந்தது இதுதான் சிவகார்த்திகேயன்.